இது நம்ம கஸ்டமர் அனுப்பின வீடியோ தான். பார்த்தீங்கன்னாவே தெரியும். எவ்வளோ அழுக்கான உப்பு கரை பிடிச்ச டைல்ஸில் நம்மளோட லிக்விட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப் வச்சு தான் தேய்க்கிறாங்க. எந்த அளவுக்கு க்ளீன் ஆகி வருதுன்னு பாருங்கள். நம்மளோட டைல்ஸ் கிளீனர் டைல்ஸில் இருக்கிற உப்பு கரை அழுக்கு எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் அந்த டைல்ஸோட பளபளப்பு ஷைனிங்கை வந்து போக வைக்காது. ஹார்ஸான கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்பொழுது டைல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? அது போல் நம்ம கெமிக்கல் பண்ணாது. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா டேரெக்டாக வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இந்த அட்டை போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீட்டில் 3 பேருமே. எனக்கு இந்த வேலை பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்னைக்கு எது இந்த வேலை செய்ய சொல்லிடுவாங்கன்னு கடகடன்னு நான் கிச்சனுக்குள்ளே ஓடிட்டேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது அம்மா அப்பாவுக்கும் அட்டை போட தெரியாது, நான் தான் போடணும். என் தம்பி தங்கச்சிங்களும் சின்ன பிள்ளைங்காட்டி அவங்களுக்கும் போட தெரியாது, அவங்களுக்கும் சேர்ந்து நான் தான் போடணும். அதனால் இந்த வேலைனாவே எனக்கு சரியாக கட்டுப்படிக்கிற மாதிரி இருக்கும். நாம் எஸ்கேப் ஆனால் போதுன்னு குடுகுடுன்னு ஒடியாந்துட்டேன். ஒரு 4 முட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு சூப்பரான சைடிஷ் செய்யலாம் வாங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா இது போல் வதக்கி எடுத்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, அது கூட உங்களுக்கு தேவையான மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலான்னு எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வரைக்கும் வேக வச்சுட்டு முட்டையோட வெள்ளைக்கரு வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு இது போல் கொத்து புரோட்டா கட்டுற மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. அதே போல் லாஸ்ட்டாக மஞ்சளையும் போட்டு கொத்தி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.